அன்பும் இரக்கமும் நிறைந்த புனித அந்தோணியாரே, இறைவனின் அருளால் மக்களை நம்பிக்கையின் வழியில் நடத்தி துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாக இருந்தவரே, இன்று நாங்கள் உம்மை முழு நம்பிக்கையோடும் தாழ்மையோடும் நாடி வந்திருக்கிறோம். எங்கள் உடலிலும் மனதிலும் இருக்கும் எல்லா வலிகளையும் நோய்களையும் கவலைகளையும் உமது பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசுவின் திருவடியில் ஒப்படைக்கின்றோம். நோயால் சோர்ந்து போன உடலுக்கு புதிய பலம் தாரும். வலியால் கண்ணீர் வடிகிறவர்களுக்கு ஆறுதல் தாரும். நம்பிக்கை இழந்து தவிக்கிறவர்களின் இதயத்தில் புதிய ஒளியை ஏற்றும். எங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் இறைவனின் குணமாக்கும் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். தலை முதல் பாதம் வரை எங்கள் உடலை தொடும் ஆண்டவரே, எங்கள் இரத்தத்தையும் இதயத்தையும் நரம்புகளையும் எலும்புகளையும் உடலின் ஒவ்வொரு அணுவையும் புதுப்பித்து குணமாக்கும். மருந்துகள் பலம் தர அருளும். மருத்துவர்களுக்கு ஞானமும் திறமையும் தாரும். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் நம்பிக்கையும் விரைவான குணமடைதலையும் தாரும். அறுவை சிகிச்சைக்கு செல்லும் அனைவரும் பயமில்லா துணிவை அளித்தருளும். இரவு முழுவதும் வலியால் தூங்க முடியாமல் தவிப்போருக்கு அமைதியான உறக்கத்தை அளித்தருளும். உணவு உண்ண முடியாதவர்களுக்கு ஆரோக்கியம் தந்தருளும். நடக்க முடியாதவர்களுக்கு வலிமையை தாரும். படுக்கையிலே வேதனைப்படுகிறவர்களுக்கு உமது இரக்க பார்வையை அளித்தருளும். புனித அந்தோணியாரே, உடல் நோயை விட மனவேதனை அதிகம் காயப்படுத்துகிறது. பயம், பதட்டம், கவலை, மனசோர்வு, தனிமை ஆகியவற்றால் துன்பப்படுகிறவர்களை நினைவில் கொள்கிறோம். நான் குணமாவேனா என்று கண்ணீரோடு கேட்கிறவர்களின் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்தருளும். கைவிடப்பட்ட உணர்வில் இருக்கும் அனைவருக்கும் இறைவனின் அன்பை உணர செய்யும். குடும்பத்தில் ஒருவர் நோயுற்றால் முழு குடும்பமும் துன்பப்படுகிறது. அந்த குடும்பங்களுக்கு பொறுமை தாரும். சண்டை இருக்கும் இடத்தில் சமாதானம் தாரும். பயம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை தாரும். பெற்றோரின் உடல் நலத்தை காத்தருளும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தாரும். முதியோருக்கு அமைதியும் ஆறுதலும் தாரும். புற்றுநோய் போன்ற கடினமான நோய்களால் வேதனைப்படுகிறவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். சிகிச்சை பெற்று சோர்ந்து போனவர்களுக்கு புதிய பலம் தாரும். ஹீமோதெரப்பி, மருந்து, வலி, பயம் ஆகிய அனைத்திலும் இறைவன் கருணை அவர்களோடு இருக்கட்டும். சிறு குழந்தைகள் நோயால் அழும்போது பெற்றோரின் இதயம் உடைகிறது. அந்த குழந்தைகளின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு விரைவான குணமடைதல் தாரும். மருத்துவமனையில் இருக்கும் குழந்தைகளை தேவதூதர்கள் காக்கட்டும். வயது முதிர்ந்து உடல் பலம் குறைந்தவர்களுக்கு அமைதியான நாட்களை தாரும். தனிமையில் வாழ்கிறவர்களுக்கு துணையாக இருங்கள். இறைவனுக்கு முடியாதது எதுவுமில்லை என்பதை நாங்கள் நம்புகிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நோய் நீங்கும். ஒரு தொடுதல் கிடைத்தால் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். ஆகையால் புனித அந்தோணியாரே, எங்கள் வாழ்வில் இறைவனின் அதிசய அருள் பொழியும்படி வேண்டிக் கொள்ளும். நாங்கள் இன்று கண்ணீரோடு வந்தாலும் நம்பிக்கையோடு திரும்பி செல்ல அருள் தாரும். எங்கள் நோய் எங்களை விட பெரிதல்ல, இறைவனின் அன்பை விட வலிமையானதல்ல என்பதை உணர செய்தருளும். எங்கள் வாழ்விலிருந்து எல்லா தீமைகளையும் அகற்றி ஆரோக்கியம், சமாதானம், மகிழ்ச்சி, நம்பிக்கை ஆகியவற்றால் நிரப்பியருளும். எங்கள் குடும்பங்களையும் உறவுகளையும் பாதுகாத்தருளும். துன்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஆறுதலாக இருங்கள். இறைவனின் சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறட்டும். உடலுக்கு ஆரோக்கியம், மனதிற்கு அமைதி, இதயத்திற்கு மகிழ்ச்சி, ஆன்மாவிற்கு இறை அருள் கிடைக்கட்டும். புனித அந்தோணியாரே, உமது பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசுவின் குணமாக்கும் அருள் எங்கள் வாழ்வில் செயல்படட்டும். எங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றும். எங்கள் பயத்தை நம்பிக்கையாக மாற்றும். எங்கள் பலவீனத்தை பலமாக மாற்றியருளும்.
எப்போதும் இறைவனை நம்பி வாழும் கிருபையை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இந்த ஜெபத்தை சமர்ப்பிக்கின்றோம். ஆமென்.